ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் அலாரம் இந்த கான்செப்ட்னா அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் இதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச் எல்சிடிக்கான லைப்ரரி வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13, 12, 11, 10, 9, 8 இந்த பின் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் பிஐஆர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க செகண்ட் பின்னையும் ஆஸ் டிஃபைன் பஸ்ஸர் வந்து 7th பின்னையும். பிஐஆர் அப்படின்னா என்னன்னா பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார்னு அர்த்தம். ஓகே, பேசிவ் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க, அதுதான் சென்சார் அப்படிங்கிறனால பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்ட் செட்டப்பில் என்ன பண்ணுங்க 16x2 எல்சிடி வந்து நான் யூஸ் பண்ண பண்ணலாம்னா எல்சிடி டாட் பிகின் 16,2 எல்சிடி டாட் செட் காஸ் 0,0 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து எல்சிடி டாட் பிரிண்ட் மோஷன் டிடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து எல்சிடி டாட் செட் காஸ் 0,1 0,1 வந்து என்ன பண்ணுங்க இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் 0th காலம் என்ன பண்ண டிடெக்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். பின் மோடில் பிஐஆர் இன்புட்டு, பின் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸர் அவுட்புட்டு, டிலே 2000 அப்படின்னு போட்டிருக்கேன். வாயில் லூப்பில் வந்து இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு பிஐஆர் சென்சார் வந்து எனக்கு ரீட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பிஐஆர் சென்சார் எனக்கு ரீட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுவோம் ரீட் பண்ணி சென்சார் ஸ்டேட்டுங்க வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணோம். எல்சிடி டாட் கிளியர் எல்சிடி வந்து கிளியர் பண்ணேன். எல்சிடி டாட் செட் காஸ் 0,0 பிஐஆர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சென்சார் ஸ்டேட் வந்து 0வா 1 லைவ் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து லைவ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக் சென்சார். அப்போ என்ன ஆகும் டிடெக்ட் ஆகும் 0ன்னு வரும். 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணும் பஸ்ஸை வந்து ஹை பண்ணேன், இல்லை அப்படின்னா பஸ்ஸை வந்து லோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்லையும் சேம் நம்ம இது வரைக்கும் என்ன டாபிக் பார்த்துருக்கோமோ அந்த டாப்பிக்கான கோடு தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இந்த கான்செப்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் கோடை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன், வெரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ஸ்கெட்ச் அப்படின்னு வந்துருக்கு. நமக்கு வந்து ப்ரோட்டியஸ் சிமுலேஷனுக்கு வந்து ஹெக்ஸ்பைல் வேணும்ல, அப்போ அந்த ஹெக்ஸ்பைல் எப்படி ஜெனரேட் பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி, இப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெக்ஸ்பைல் ஜெனரேட் ஆகும். இப்போ என்னுடைய சிமுலேஷன் ஃபைல் நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே இருக்க அந்த ப்ராஜெக்ட் கோடை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கோடு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். கோடு நீங்கள் அந்த கோடு வேணும் போதே உங்களுடைய மெயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுடைய மெயிலையும் மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்கள் மெயிலுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வந்து நான் லோட் பண்ணேன். ப்ரோக்ராம் ஃபைலில் மோஷன் டிடெக்ஷன் அலாரம் .x அப்படின்னு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ராஜெக்டை ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷன் டிடெக்டர் அப்படின்னு வருதா, மோஷன் டிடெக்ஷன் அலாரம் போடுறது போல் மோஷன் டிடெக்ஷன் டிடெக்டர் அப்படின்னு போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பிஐஆர் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணுறேன் அந்த கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், பிஐஆர் டிடெக்ஷன் அலாரம் அப்படின்னு நான் போடுறேன். ALARM. ஓகே, அலாரம் போட்டு இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. இப்போ என்னுடைய ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கோடு வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் எவ்வளோ டைம் வந்து கோடு வந்து லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒன் டைம் நீங்கள் வந்து லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் அலாரம் பிரிண்ட் ஆகுதா, அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஐஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதை வந்து பிஐஆர் சென்சர் இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் வச்சுக்கிறோம். ஆனால் ரியல் டைமில் என்ன பண்ணலாம் மோஷன் டிடெக்ஷன் சென்சர் நம்ம வாங்கிக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போ நான் சென்சர் டெலிட் பண்ணணுன்னா என்ன ஆகுது பஸ்ஸர் சவுண்ட் வந்து ஆன் ஆகுது. இப்போ நான் ரிலீஸ் பண்ணேன் பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது நான் ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் பஸ்ஸர் ஆன் ஆகுது. அப்போ என்ன ஹியூமன் டிடெக்ட் ஆனால் அடுத்த செகண்ட் வந்து பஸ்ஸர் ஆன் ஆகும், இல்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் ஆஃப் ஆகிடும். ஓகே, இந்த சர்க்யூட் எல்லாமே என்னென்னா பேசிக் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி வந்து என்ன பண்ணுங்க LM016Lன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்சிடி வேணும் அப்படின்னா 16x2 நீங்கள் டைப் பண்ணலாம். 16x2 இப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே என்ன உங்களுக்கு வந்து எல்சிடி வரும். அதில் LM0167L இந்த எல்சிடி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இருக்க காமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சைடில் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நேமில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுங்க. ஏதாவது டபுள் காமெண்ட்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது 1-2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது எந்த காமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.